நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனியொருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சந்தோஷமே சங்கீதமே, சஞ்சலங்களில் ஸ்தோத்திரமே. சந்தோஷமே சங்கீதமே, சஞ்சலங்களில் ஸ்தோத்திரமே. சந்தோஷத்தில் சங்கீதங்கள் பாடு, உன் சோகத்திலும் ஸ்தோத்திரங்கள் போடு. சந்தோஷத்தில் சங்கீதங்கள் பாடு, உன் சோகத்திலும் ஸ்தோத்திரங்கள் போடு. ஆனந்தமாய் அல்லேலூயா பாடு, வரும் துன்பம் எல்லாம் உன்னை கண்டு ஓடும். ஆனந்தமாய் அல்லேலூயா பாடு, வரும் துன்பம் எல்லாம் உன்னை கண்டு ஓடும். சந்தோஷமே சங்கீதமே, சஞ்சலங்களில் ஸ்தோத்திரமே. உனக்காயொருவர் இருக்கின்றாரே, அவரே உன் இரட்சகரே. துணையில்லை என்று கலங்கிடும் போது துணையாக இயேசு கூட வருவார். உனக்காயொருவர் இருக்கின்றாரே, அவரே உன் இரட்சகரே. துணையில்லை என்று கலங்கிடும் போது துணையாக இயேசு கூட வருவார். சந்தோஷமே சங்கீதமே, சஞ்சலங்களில். வணக்கம் அன்பான நேர்களே, தனி ஒருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மகாதேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு, அன்பின் தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நினைத்தார். ஆனால் பார்வோன் அவர்களை தன்னுடைய அடிமைகளாக வைத்திருப்பதில் உறுதியாக இருந்தான். பிரியமானவர்களே, எகிப்தின் ராஜாவான பார்வோன் ஆண்டவரோடு சண்டையிட முயன்றதையும், கர்த்தர் எகிப்தின் மீது வரவழைத்த சில பயங்கரமான வாதைகளையும் கடந்த வார நிகழ்ச்சியில் செவிமடுத்தோம். நாம் கடந்த வாரம் 10 வாதைகளிலே 3 வாதைகளை குறித்து பார்த்தோம். அவற்றை உங்களுக்கு நினைவூட்டிவிட்டு மிகுதி வாதைகளை குறித்து நாங்கள் ஆராயலாம். முதலாவது வாதையை கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப்போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசமெங்கும் இரத்தமாய் இருந்தது. இரண்டாவது வாதை, கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகள் வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்போது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மூன்றாவது வாதை, ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தபோது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களை தோற்றுவித்தது. பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயின. இப்பொழுது மிகுதியான ஏனைய 7 வாதைகளையும் குறித்து நாங்கள் செவிமடுப்போம்.
4வது வாதையை குறித்து யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனம் வரை நாங்கள் கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களைப் போகவிடு. என் ஜனங்களைப் போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டுப் போயிற்று. அதனைத் தொடர்ந்து என்ன நடந்தது? பார்வோன் இம்முறையாவது மனம் மாறினானா? உங்களைப் போலவே நானும் அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறேன். அதனை அறிய தொடர்ச்சியாக வேதாகமத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடக்கம் 32ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில்தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்தபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போகவிடாதபடி பார்வோனினி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான். அன்பர்களே, இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். பிடிவாதக்காரன் போலும். அடுத்து என்ன? 5வது வாதையை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரையும் வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்றும் இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்துப்போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போகவிடவில்லை. நிகழ்ச்சியை செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களே, மீண்டும் பார்வோனிடம் அதே நிலைப்பாடுதான். அவன் மாறுவதாக இல்லை. அடுத்து 5 வாதைகளையும் நாம் சற்று சுருக்கமாக பார்ப்போம். 6வது வாதையை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்கக் கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, அடுத்து 7வது வாதையை அறிந்து கொள்வோம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 26ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அன்பானவர்களே, கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்ததை அறிந்த பார்வோன் அவனுடைய இருதயத்தை மேலும் கடினப்படுத்தினார். அடுத்து 8வது வாதையை குறித்து பார்ப்போம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீசப்பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் இதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல் மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல் வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. சகோதரர்களே, மிக கொடிதான 8 வாதைகளையும் பார்த்தாயிற்று. இப்பொழுது நாம் மிகுதியான 2 வாதைகளைப் பற்றி செவிசாய்க்க தயாராகுவோம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. அன்பானவர்களே, பார்வோனின் இருதயத்தை மேலும் கடினப்படுத்த கர்த்தர் அடுத்த வாதையான 9வது வாதையை அனுப்பினார். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எனது அருமையானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர்களது வாசஸ்தலங்களில் ஒளி இருந்தது. 9 வாதைகள் இடம்பெற்றும் அவர்கள் மீது ஒரு வாதை கூட தாக்கவில்லை. ஆயினும் கூட இவை அனைத்தும் பார்வோன் மனம் திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க காரணமாக இருக்கவில்லை. இதனால் பார்வோன் கோபம் அடைந்தவனாய் மோசேயை நோக்கி, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். பிரியமான சகோதரர்களே, இன்று நாம் கேள்விப்பட்டவைகளை சுருக்கமாக கூறலாம். பார்வோன் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக போராட முயன்றான். பார்வோனும் அவனுடைய சக்தி வாய்ந்தவர்களும் சர்வ வல்லவரானவரை வென்றார்களா? அவர்களால் அவரை வெல்ல முடிந்ததா? இல்லவே இல்லை. ஆண்டவருடன் யாராலும் போராட முடியாது, அவரை வெல்லவும் முடியாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வேதவசனம் இவ்வாறு கூறுகின்றது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அன்பர்களே, ஆண்டவர் நம்மை எச்சரிக்க விரும்புகின்றார். நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் மனப்பான்மையையும் நன்கு கவனித்து அவருடைய எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்று எமக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய உண்மையான வார்த்தையை நீங்கள் கவனிக்கின்றீர்களா? நீங்கள் அதை கடைப்பிடிக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் பார்வோனைப் போல ஆண்டவரோடு சண்டையிடுகின்றீர்களா? உங்களுடைய இருதயம் இதற்கு பதில் அளிக்கட்டும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்தீர்களா? அல்லது உங்களின் மூதாதையரின் பழக்க வழக்கங்களுக்கும் அவர்களின் மதங்களுக்கும் நீங்கள் அடிபணிந்தீர்களா? அல்லது மாறாக கர்த்தருடைய வார்த்தைகளை தாழ்மையுடன் பெற்றிருக்கின்றீர்களா? ஆண்டவரின் வார்த்தை ஒரு பெரிய பாறையை போன்றது என்று வேதம் கூறுகின்றது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் மற்றும் 25ஆம் வசனங்களை வாசிப்போம். மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அன்பானவர்களே, நித்திய ஆண்டவரின் வார்த்தை ஒரு திடமான பாறை. இந்த பாறையின் மீது தனது வாழ்க்கையை கட்டியெழுப்பும் ஒவ்வொருவரும் அவர்களது வாழ்க்கையை ஒரு உறுதியான அடித்தளத்தில் வைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த பாறையில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க நீங்கள் மறுத்தால், ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையான பாறை உங்கள் மீது விழுந்து உங்களை நசுக்கும். ஆண்டவருடைய நித்திய வார்த்தையுடன் மனிதன் சண்டையிடவும் தண்டனையிலிருந்து தப்பவும் முடியாது. சிநேகிதர்களே, அடுத்து நாம் கதையை மேலும் தொடருவோம். 9வது வாதைக்குப் பிறகு பார்வோன் மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்று சொன்னதை பார்த்தோம். பார்வோன் தன் இருதயத்தை மேலும் மேலும் கடினப்படுத்தினானே தவிர அவனும் அவனுடைய ஜனங்கள் மிருகஜீவன்கள் பாதிக்கப்படுவதை உணர மறுத்தான். கர்த்தர் இதனால் 10வது வாதையாகிய இறுதி வாதையை இவ்வாறு ஆயத்தப்படுத்தினார். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரை வாசிப்போம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசமெங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும்
மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டுப் போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன்பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். ஆம் அன்பானவர்களே, எகிப்தின் மீது 10வது வாதையை கொண்டு வர ஆண்டவர் திட்டமிட்டார். இது ஏற்கனவே இடம்பெற்ற மற்ற 9 வாதைகளை விடவும் மிக மோசமானதாக இருந்தது. எகிப்தில் ஒவ்வொரு முதல் மகனின் மரணத்தையும் ஆண்டவர் அறிவித்தார். என்ன ஒரு பயங்கரமான வாதை! இஸ்ரவேலின் முதற்பேரானவர்களுக்கு என்ன நேரிடும்? அவர்களும் எகிப்தியர்களோடு சேர்ந்து இறந்து விடுவார்களா? ஆண்டவரின் தீர்ப்பிலிருந்து தப்பிக்க அவர்கள் தகுதி பெறவில்லை. ஏனென்றால் அவர்களும் எகிப்திய ஜனங்களைப் போலவே பாவிகள். ஆனால் உண்மையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மற்றைய வாதைகளிலிருந்து பாதுகாத்தது போலவே அந்த வாதையிலிருந்து பாதுகாக்கவும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அன்பானவர்களே, மீண்டும் நாங்கள் அந்த வாதைகளை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது வாதை, மோசேயும் ஆரோனும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. இரண்டாவது வாதை, ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டிய போது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மூன்றாவது வாதை, ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தபோது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் உருவாகி எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. நான்காவது வாதை, மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்து வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று. ஐந்தாவது வாதை, மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாயிற்று. எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்துப்போயிற்று. ஆறாவது வாதை, சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தபோது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. ஏழாவது வாதை, மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டிய போது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். கல் மழையும் கல் மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எட்டாவது வாதை, மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல் மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்துப் போட்டது. எகிப்து தேசமெங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. ஒன்பதாவது வாதை, மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. அந்த 3 நாட்களும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தங்கள் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே நன்றாக வெளிச்சம் இருந்தது. இந்த 9 வாதைகளின் பின்பதாக பார்வோன் மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, இனி நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றும் எச்சரித்தான். 10வது வாதை, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன் என்றும், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரமரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனாலே எகிப்து தேசமெங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரலும் உண்டாகும் என்றும், கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை அந்த நாளிலே எகிப்தியரும் பார்வோனும் சகலரும் காண்பார்கள் என்றும் கர்த்தர் உரைத்தார். எனக்கு அருமையானவர்களே, 9 வாதைகளுக்கு பிறகும் பார்வோனின் மனம் மாறாததினால் ஆண்டவர் பார்வோனின் தலைமகன் முதல் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தையும் விலங்குகளின் ஆண்பால் தலையீற்றையும் அளிக்கப் போவதாக மோசேயிடம் கூறினார். எகிப்திலிருந்து புறப்பட முன்னேற்பாடாக ஆட்டுக்குட்டியை வெட்டி இஸ்ரவேலர் பஸ்கா கொண்டாட வேண்டும் என்றும், அதன் இரத்தத்தை
கதவு நிலைகளில் பூச வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். அவ்வாறே பஸ்கா கொண்டாடிய இஸ்ரவேலர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கதவு நிலைகளில் பூசினார்கள். அன்றிரவே ஆண்டவரின் தூதன் நாடு முழுவதும் கடந்து சென்று இரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருந்த எகிப்தியரின் தலைமகன்களை கொன்றார். விலங்குகளின் தலையீற்றுகளும் மடிந்தன. நாடெங்கும் அழுகுரல் கேட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இத்தனை கொடிதான வேதனைகளையும் வாதைகளையும் அனுபவித்த பின்புதான் பார்வோன் மனம் மாறினான். இன்று நாங்கள் உலகத்தை பார்க்கின்ற பொழுதும் பரிசுத்த வேதாகமத்திலே சொன்னபடி நற்செய்தியானதும் உலகத்துக்கு நிகழப்போகும் காரியங்களையும் வேத அறிஞர்களும் ஊழியக்காரர்களும் எங்கும் பிரசித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியானது சமூக வலைத்தளங்கள் முதற்கொண்டு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் பகிரப்பட்டு கொண்டும் வருகிறது. ஆனால் எப்படி பார்வோன் தன் இருதயத்தை கடினமாய் வைத்திருந்தானோ அதுபோலவே இன்றும் உலக மக்கள் இருக்கின்றார்கள். தாங்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் உச்சத்துக்கு சென்று விட்டார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்திலே அடிக்கடி பேரழிவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனாலும் மனிதனுடைய மனமோ கடினமாய் போயிருக்கிறது. அவன் மாறவே இல்லை. இன்றும் நாங்கள் பார்க்கிறோம், பேரழிவுகளை கேள்விப்படுகின்றோம். இதோ நாட்டுக்கு நாடு பலவிதமான போராட்டங்களும் யுத்தங்களும் அழிவுகளும் நாங்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் மனிதன் மாறிவிட்டானா? கடவுளை நோக்கி பார்க்கிறானா? தன்னுடைய பாவத்தை உணர்கிறானா? இதற்கு பதில் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது? இன்றும் தேவன் ஜீவன் உள்ளவராக அவருடைய எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அதற்கு செவிசாய்க்கிறோமா? அதற்கு பதில் சொல்லுகிறோமா? நாங்கள் மனம் மாறுகிறோமா? எங்களுடைய பாவங்களிலிருந்து வெளியே வருகின்றோமா? நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் என்றால் தேவன் தாமே மனதுருக்கமாயிருந்து நம்மை காப்பாற்றுவார். அன்பானவர்களே, நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டதால் மிக கொடிதான 10வது வாதையாகிய தலைமகன் சாவு மற்றும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை இது குறித்த விரிவான விளக்கங்களுடன் அடுத்த வாரம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செவி கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவம் ஏற்றவர் அவரே, உன் பாரங்கள் சுமந்தவரே. சாபங்கள் மாற்றி உன்னையும் மீட்க உனக்காக உயிர் தந்த இயேசு வருவார். உந்தனின் பாவம் ஏற்றவர் அவரே, உன் பாரங்கள் சுமந்தவரே. சாபங்கள் மாற்றி உன்னையும் மீட்க உனக்காக உயிர் தந்த இயேசு வருவார். சந்தோஷமே, சங்கீதமே, சஞ்சலங்களில் ஸ்தோத்திரமே. சந்தோஷமே, சங்கீதமே, சஞ்சலங்களில் ஸ்தோத்திரமே. சந்தோஷத்தில் சங்கீதங்கள் பாடு, சோகத்திலும் ஸ்தோத்திரங்கள் போடு. சந்தோஷத்தில் சங்கீதங்கள் பாடு, உன் சோகத்திலும் ஸ்தோத்திரங்கள் போடு. ஆனந்தமாய் அல்லேலூயா. நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 577634.
மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.